ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி விட ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழம்பு, பொரியல், ரசம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரே ஒரு கத்திரிக்காய் தொக்கு மட்டும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். இதுவே நம்ம சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். பிரியாணி கூட நம்ம கத்திரிக்காய் கிரேவி செய்வோம் பார்த்திங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிரேவி கூட செய்யலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் பிடிக்கிறவங்களுக்கு இது சூப்பர் ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு பேர் கத்திரிக்காய் புளித்தொக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு கத்திரிக்காய் புளித்தொக்கு செஞ்சு கண்ணாடி பாட்டிலில் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கத்திரிக்காயை நீல வாக்கில் அறுத்து தண்ணியில் போட்டுடலாம். கத்திரிக்காய் நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தேவையான பொருள்கள் பார்த்துடலாம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது 1/4 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் கடாயில் ட்ரையாக போட்டு வறுத்து ரெடியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவு கத்திரிக்காய் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட அளவு நம்ம மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் 12 பல் பூண்டு தோலை உரித்து வச்சுருக்கேன், கல்லில் இடித்து போட்டுடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம், இதில் பாதி போட்டால் போதும். தேவையான அளவு பெருங்காயத்தூள். வாங்க இப்போ சூப்பரான இந்த கத்திரிக்காய் புளித்தொக்கு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அடுத்ததாக ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். நான் மண் கடாயில் தான் செய்ய போகிறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணால் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. தாராளமாக எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுட்டு கத்திரிக்காயை முதல்ல நல்லா எண்ணெயில் வதக்கிடணும். இது நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். நீங்கள் கத்திரிக்காய் வேலை தக்காளி கூட நீங்கள் இது மாதிரி செய்யலாம். அதே கூட பாட்டிலில் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக தொட்டு சாப்பிட்லாம். இப்போ எண்ணெயில் இதை நல்லா வதக்கிடலாம். சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதைய தண்ணி ஊற்றி கரைசலாக எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கணும். தண்ணி ஒரு ட்ராப்பு கூட சேர்த்துக்கூடாது. கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். இந்த கத்திரிக்காய் புளி தொக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழையாக வேணும் அப்படின்னா இந்த கத்திரிக்காயை இன்னும் ஒரு பாதி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாதி கட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெய் அதிகமாக அதுலேயே இருக்குது. அதனால் அதே எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது அதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எண்ணெயிலேயே நல்லா இந்த தூளெல்லாம் அதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதனால் அதையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பூண்டு கல்லில் இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கல்லில் இடிக்கலை அப்படின்னா நீங்கள் கத்தியில் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயிலேயே பூண்டு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் போட்டுடலாம். கத்திரிக்காய் பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பாதியாக இன்னும் இல்லைன்னா மெலிசாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஊற்றிடலாம். புளி அதிகமாக வேணும்னா நீங்கள் புளி அதிகமாக ஊற்றிக்கலாம். இல்லை புளியே வேண்டாம் அப்படின்னா புளி நீங்கள் சேர்த்தாமல் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழச்சாறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எண்ணெயிலேயே எவ்வளோ சூப்பராக வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சீரகத்தூள் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயிலேயே நல்லா வதங்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா வெந்தயம், கடுகு ஃப்ரை பண்ணி மிக்சியில் அரைச்ச பொடியை இதில் போட்டுடணும். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்குல கூட செய்யலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறி உங்களுக்கு எதுவோ அதில் நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறமா வெல்லம் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸு பொடியை கட் பண்ணி இதில் போட்டுடலாம். உப்பு, புளிப்பு, காரம் நல்லா இருக்குங்க. இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுங்க.
சூப்பராக சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த கத்திரிக்காய் புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.